இந்த மாதிரி ஒரு ரசம் மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் அப்படியே அசந்து போயிடுவாங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியான ரசங்க. ஸோ அதோட செய்முறை பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு கடாய் எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு போட்டு கருவேப்பில் ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் குருமிளகும் சீரகமும் நான் வந்துட்டு உரலில் வச்சு தட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பல்லு பூண்டு, அப்புறம் வந்து கருவேப்பில், 2 பச்சை மிளகாய் இது வந்துட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேன். எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக வர மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப உரலில் போட்டு நசுக்கிடாதீங்க. கொஞ்சம் தாளிச்சு விட்டுட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் புளிக்கரைச்சல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு தக்காளி தாங்க நான் ஆட் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் வந்து மல்லித்தலை ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் முதலையே இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் வந்துட்டு ஒன்றோடு ஒன்று நல்லா ஒட்டும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க புளிக்கரைச்சலை வந்து சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணியும் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக கொதி வந்தோடனே நீங்கள் வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கொதிக்க வச்சிடாதீங்க, அப்புறம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணோன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். நான் என் குழந்தைக்கு தரதுனால தான் ஒரே ஒரு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அளவான காரம் தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Bye bye. Meet the next video.